அமெரிக்காவோட அதிபர் ரொனால்டு ட்ரம்ப் அவர் அதிபர் ஆகிறதுக்கு அதிகமான பங்கு எலான் மஸ்க் வேர்ல்டிலே ரிச்சஸ்ட்னு சொல்லலாம். அவருக்கு அதிகமான பங்கு உள்ளது. ஆனால் இப்போ எடுத்துக்கிட்டால் ட்ரம்ப் மற்றும் எலான் மஸ்க் முதல் நடந்துள்ளது. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை ஏது பண்ணி முடிச்செல்லாம் பார்க்க போகிறோம். இதனால அதிகம் பாதிப்பு யாருன்னா நாசாவோட புதிய ஒரு 40 திட்டங்கள் நிறுத்ததுக்கு அதிகம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைத்துள்ளது. மறந்துடாமல் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியணுமா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரொனால்டு ட்ரம்ப் மற்றும் எலான் மஸ்க் அவரோட ஃபைட்டு உங்களுக்கு என்ன செஞ்சால் கமால் பின் பண்ணிடுங்க. ரொனால்டு ட்ரம்ப்புக்கு மற்றும் எலான் மஸ்க்கு இடையிலான மோதலில் எதிரொலி யாருக்கு பாதிப்பு வருதுன்னா நாசாவின் பட்ஜெட் மற்றும் அதன் எதிர்காலம் குறித்து பல ஒரு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. ட்ரம்பின் பிக் பியூட்டிஃபுல் மசோதா தொடர்பாக அவருக்கும் எலான் மஸ்க்கு இடையிலான ஒரு கருத்து வேறுபாடுனால தான் இவ்வளவு பிரச்சனை மாறி உள்ளது. இந்த பிரச்சனை தான் அமெரிக்கா மட்டும் கிடையாது, வேர்ல்டு முழுக்க ஒரு பேசு பொருளாக மாறி உள்ளது. நாசா தனது புதிய பட்ஜெட் திட்டத்தை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பியுள்ளது. இதில் அறிவியல் திட்டங்களுக்கான நிதி கிட்டத்தட்ட பாதித்தாக குறைக்கப்பட்டது. முக்கால்வாசி எடுத்துக்கிட்டா இதனால அதிகம் பாதிக்கிறது யாருன்னா நாசா. அவங்க தான் ரொம்ப பாதிக்க போறாங்க. தற்போது மேம்படுத்தப்பட்ட திட்டங்களுக்கு அல்லது ஏற்கனவே விண்வெளி இருக்கும் அறிவியல் பயணங்கள் என கிட்டத்தட்ட 40 திட்டங்கள் நிறுத்தப்பட்டு உள்ளது. எலான் மஸ்கின் SpaceX உடனே அரசு ஒப்பந்தங்கள் திரும்பப்படும் என அமெரிக்க அதிபர் ரொனால்டு ட்ரம்ப் எச்சரித்து உள்ளனர். சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு பணியாளர்கள் மற்றும் பொருட்களை வழங்குவதற்கு SpaceX நிறுவனத்தின் பால்கன் 9 ராக்கெட்டுகளை நாசா நம்பியுள்ளது. SpaceXின் ஸ்டார்ஷிப் ராக்கெட்டை பயன்படுத்தி சந்திரனுக்கு செவ்வாய் கிரகத்துக்கு விண்வெளி வீரர்களை அனுப்ப நாசா பிளான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் யூனிவர்சிட்டியின் விண்வெளி விஞ்ஞானி முனைவர் சிமியோன் பார்பர் அவர் என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஃபைட்டை பற்றி. தற்போது நிச்சயமற்ற தன்மையின் தாக்கம் மனித விண்வெளி திட்டத்தில் எதிர்மறைய தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாக கூட்டியுள்ளனர். கடந்த வாரத்தில் நாம் பார்த்த வியக்கத்தக்க வார்த்தை பரிமாற்றங்கள், திடீர் முடிவுகள் மற்றும் யூடர்ன்கள் நமது லட்சியத்தை கட்டி கொடுக்கும் அடித்தளத்தை குறை மதிப்புக்கு உட்படுத்துகின்றது. விண்வெளி அறிவியல் மற்றும் ஆய்வு போன்றவை நீண்டகால திட்டமிடல், அரசாங்கம், நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் இடையிலான ஒத்துழைப்பை சார்ந்துள்ளது என்று அவர் கூறியுள்ளனர். அதிபர் ரொனால்டு ட்ரம்ப்புக்கு எலான் மஸ்க்கு இடையிலான முரண்பாடுகளை தவிர நாசாவின் பட்ஜெட் இதனால அதிகம் பாதிக்க யாருன்னா நாசா அவங்க தான். ஏன்னா அவங்க ஆல்ரெடியே ஒரு 40 திட்டங்கள் பிளான் பண்ணி ரெடியாக வச்சிருக்காங்க போல. வெள்ளை மாளிகையில் இருந்து வரும் அழுத்தமும் கல்வியை அதிகரித்துள்ளது. செவ்வாய் கிரகத்துக்கு விண்வெளி வீரர்களை அனுப்பவும் $100 மில்லியன் திட்டத்தை தவிர நாசாவின் அனைத்து திட்டங்கள் மற்றும் துறைகளுக்கான செலவினங்கள் குறைக்கப்பட்டுள்ளது. விண்வெளி ஆய்வை ஊக்குவிக்கும் பசடேனாவை தளமாக கொண்ட பிளானட்டரி சொசைட்டியின் ஒரு விண்வெளி கொள்கை தலைவர் கெசி டோரிங் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த ஃபைட்டை பற்றி, இந்த பட்ஜெட் குறைப்புகள் அமெரிக்கா விண்வெளி திட்டங்கள் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி குறிப்பதை கருதுகிறார். மொத்த பட்ஜெட் எவ்வளவு வருதுன்னா சுமார் 20% குறைக்க விரும்புவதாக நாசா தெரிவித்துள்ளது. இதனால தான் சந்திரனுக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் பயணிக்கும் ஒரு முக்கிய திட்டங்களில் அதிக கவனம் செலுத்த முடியும் என கூறியுள்ளது. இதன் முன்மொழிகையை நாடாளுமன்றத்தில் அங்கீகரித்தால் அது நாசாவின் கவனத்தை அடைப்பலான மாறிவிடும் என்று கிராண்ட் பிரிட் பல்கலைக்கழகத்தின் விண்வெளி ஆய்வு முனைவரான ஆடம் பேக்கர் அவர் பிரஸ் மீட் தெரிவித்துள்ளனர். அதிபர் ரொனால்டு ட்ரம்ப் நாசாவை 2 விஷயங்களுக்கு மீண்டும் உருவாக்கிறாரு. அதுதான் சீனர்களுக்கு முன்பாக சந்திரனில் விண்வெளி வீரர்களை தரையிறங்குவது மற்றும் செவ்வாய் கிரகத்துக்கு விண்வெளி வீரர்கள் அமெரிக்கா கொடியை நடுவது. ஏன்னா இந்த பிரச்சனை தாங்க அமெரிக்கா சீனவான்னு சொல்லிட்டு விண்வெளியில் போய் எந்த நாட்டு கொடி பாசுன்னு சொல்லிட்டு அது முதல்ல ஏற்பட்டுள்ளது. இந்த 2ஐ தவிர தான் வேறு அனைத்துமே 2ஆம் பட்ஜெட் தான் என்கிறார் அவர். 1960களில் மற்றும் 70களில் தான் நிலாவில் அப்போலிய தரையிறங்கு பிறகுதான் சந்திர கிரகண பயணத்தில் சோவியத் யூனியனை வீழ்த்துவது நோக்கமாக இருந்துள்ளது நாசாங்க. அதற்கு பிறகுதான் தற்போது தான் வெள்ளை மாளிகையில் பட்ஜெட் நாசாவுக்கு தெளிவான ஒரு இலக்கை அளித்துள்ளது என்று இந்த திட்டத்தில் ஆதரிப்பாக கூறுகின்றார்கள். அப்போது இருந்து நாசா விண்வெளி நிறுவனம் கவனம் செலுத்தப்படாத அமைப்பாக மாறிவிட்ட எனவும் வழக்கமாக அதன் விண்வெளி பயணங்கள் பட்ஜெட்டை விட அதிகமாக செலவை செய்து வரி செலுத்துவதற்கு பணத்தை வீணெடுத்து வருவதாகவும் நாசாவின் விமர்சனங்கள் கூறுகின்றார்கள். சும்மா செலவு பண்றான்னு சொல்லிட்டுங்க நாசாவில் பல அதிகாரி தெரிவித்துள்ளனர். இதற்கு மிகவும் மோசமான உதாரணங்கள் ஒன்று என்ன சொல்லலாம், அமெரிக்க விண்வெளி வீரர்களை சந்திரனுக்கு திருப்பி அனுப்பவும் திட்டங்களுக்கு நாசாவின் புதிய ராக்கெட் தான் விண்வெளி ஏவுதள அமைப்பு, அது இங்கிலீஷ்ல சொன்னா SLS பற்றி
குறிப்பிடி விமர்சனங்களுக்கு இதன் வளர்ச்சி தாமதமாய் வருவதாக சுட்டி வந்து காட்டுகின்றார்கள். செலவுகள் கட்டுக்கடாமல் அதிகரித்ததால் ஒவ்வொரு ஏவுதலுக்கு $4.1 பில்லியன் வந்து செலவாகிறது. இதற்கு நேர்மையாக தான் SpaceXின் சமமான ராக்கெட் அமைப்பான ஸ்டார்ஷிப், அந்த ஸ்டார்ஷிப்போட ஓனர் வந்து யாருன்னா நம்ம எலான் மஸ்க், மீண்டும் பயன்படுத்தக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டு ஒரு ஏவுதலுக்கு வந்து சுமார் 100 மில்லியன் மட்டுமே செலவாகும் என மதிப்பிட உள்ளது. இது போல தான் அமேசானோட CEO ஜெஃப் பெசோஸ் அவரோட ப்ளூ ஆரிஜின் விண்வெளி நிறுவனத்தின் முன்மொழியப்பட்ட நியூ கெலாண்ட் ராக்கெட் வந்து செலவு வந்து குறைவுதான். SLSக்கு பதிலாக தான் ஸ்டார்ஷிப் மற்றும் நியூ கெலாண்ட் ஆகியவற்றை பயன்படுத்தப்படலாம் என்று, ஏன்னா அப்போதான் பட்ஜெட் வந்து கம்மியாக சொல்லி சில பேர் எல்லாம் சொல்லிடுறாங்க. வெள்ளை மாளிகை SLS திட்டத்தை படிப்படியாக கைவிடும் போது என்று நம்பப்படுகிறது. இருப்பினும் தான் ஸ்டார்ஷிப்பின் கடந்த 3 ஏவுதல் தோல்வியடைந்துள்ளது என்பது ப்ளூ ஆரிஜின் அம்மையில் தான் அதன் சந்திர ஒரு பயணத்துக்கான ராக்கெட்டை பரிசோதிக்க தொடங்கியுள்ளது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். கொதிக்கும் வானியில் இருந்து தப்பித்து நாசா நெருப்பில் குதித்து கொண்டிருக்கிறது என்று அச்சம் தோன்றியது என்று அவர் வந்து சொல்லியிருக்காரு. யாருன்னா பாபர் என்பவர். SLSக்கு மாற்றாக தான் இந்த மாற்றுக்கள் உருவாக்கத்திற்கு எலான் மஸ்க் மற்றும் ஜெஃப் பெசோஸ் நிதி அளிக்கின்றார்கள். இந்த முயற்சியில் அவர்கள் ஆர்வம் வந்து குறைந்து விட்டதோ, SpaceX அல்லது ப்ளூ ஆரிஜின் தங்கள் அமைப்புகளை உருவாக்க அதிக பணம் தேவை என்று கூறிவிட்டாலோ அதற்கான நிதினா மணி நாடாளுமன்றம் கொடுக்க வேண்டியிருக்கும் என்று பார்பர் வந்து கூறுகிறார். பிற கிரகங்களை வந்து ஆய்வதற்கும் விண்வெளி இருந்து பூமியில் காலநிலை மாற்றத்தை தாக்கத்தை கண்காணிப்பதற்கான 40 திட்டங்களை வந்து கைவிடுவது என்பது மிகவும் கவலைக்குரிய என்று பார்பர் வந்து கூறுகிறார். கைவிடப்படும் திட்டங்களை பல சர்வதேச கூட்டாளிகளுக்கும் இணைந்து செயல்படுவது என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வளவு காலம் வந்து எடுத்து மொத்தம் 40 திட்டங்கள் தாங்க செம்ம பிளான் எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. கட்டி ஒழுக்கப்பட்ட ஒன்று மீண்டும் ஒரு கட்டி எழுப்பதற்கான திட்டம் எதுவும் வந்து இல்லாமல் ஒரு சிதைந்த பந்தால் இவ்வளவு சுலபமாக வந்து இருந்து தள்ள முடியும் என்பது மிகவும் வந்து வருத்தம் அளிக்கிறது என்று கவலை வந்து தெரிவித்துள்ளனர் பார்பர். ஏற்கனவே விண்வெளியில் செயல்படுத்தப்பட்டு வரும் டாஜன் கணக்கான கிரக ஒரு பயணங்களுக்கும் கைவிடப்படும் திட்டங்களுக்கு அடங்கும். இவற்றுக்காக ஏற்கனவே மேம்பாடு மற்றும் ஏவுதல் செலவுகள் செய்யப்பட்ட நிலையில் அவற்றை இயக்குவதற்காக ஒப்பீட்டில் வந்து சிறிய ஒரு அளவான தொகை தான் முன்மொழி வந்து உள்ளது. ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்துடன் 2 கூட்டு திட்டங்கள் அச்சுறுத்தல் வந்து உருவாகியுள்ளது. அச்சுறுத்தல் தான் பயம் சொல்லலாம். நாசாவின் பெர்செவர்ஸ் ரோவர் சேகரித்த செவ்வாய் கிரகணம் பாறைகளை வந்து அந்த பாறைகளை தானே பூமி கொண்டு வருவதற்கான இலக்கிய திட்டம் மற்றும் கடந்த கால வாழ்க்கையின் எச்சங்களை வந்து தருவதற்கான ஐரோப்பியாவின் ரோஸ்லின் பிரங்க்லின் ரோவரை செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்ப ஒரு முக்கியமான திட்டம் ஆகியவற்றை இந்த 2 திட்டங்கள் வந்து இருக்கிறது. பிரிட்டன் விண்வெளி நிறுவனமான சாரோ சேட்டலைட் டெக்னாலஜி லிமிட்டின் தலைவரும் விண்வெளி எதிர்காலம் குறித்த ராயல் சொசைட்டி ஆய்வு அறிக்கையின் இணை ஆசிரியரான அவர் பேர் வந்து என்னன்னா சர் மார்டின் விட்டிங். அவர் வந்து என்ன சொல்றாரு, அவரோட கருத்துக்கள் தற்போதைய நிலைமை வந்து வரவேற்கத்தக்க என்றாலும் ஐரோப்பியா தனது சொந்த விண்வெளி ஆய்வு திட்டத்துக்கு அதிக பொறுப்பை வந்து ஏற்றுக்கொள்வதால் அதன் ஆதிக்கம் அதிகரிக்கக்கூடும் என்று கூறுகிறார். ஒருவேளை வந்து விண்வெளி துறையில் நாம் வந்து நாசாவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்பி இருந்து விட்டோமா என தோன்றுகிறது என்று அவர் வந்து பிரஸ் மீட்ல வந்து தெரிவித்துள்ளனர். ஐரோப்பியா தனது விண்வெளி நடைமுறையில் சிறந்த ஒரு சமநிலை பெற விரும்புவதை பற்றி சிந்திக்க இது ஒரு வாய்ப்பாக வந்து இருக்கலாம். ஆனால் உடனடியாக ஐரோப்பியாவுக்கு மேலும் வந்து பல ஒரு பாதங்களை வந்து ஏற்படலாம். செவ்வாய் கிரக மாதிரிகள் மற்றும் ரோவரை மீட்டெடுக்கும் திட்டம் தவிர சர்வதேச விண்வெளி நிலையத்தை நிறுத்தும் நிலை வந்தால் அதற்கான அனுபவம் வந்து குறைய வாய்ப்பு வந்து உள்ளது. மேலும் தான் பட்ஜெட் குறைப்பதால் அதன் லூனன் கேர்க்வே திட்டத்துக்கு நாசாவின் விரிவான பங்களிப்பு வந்து முடிந்து போகும். லூனன் கேர்க்வே திட்டம் என்பது என்னன்னா சந்திரனை சுற்றி, ஏன்னா சந்திரன் இல்லை சரிங்களா, சுற்றுப்பாதையில் செல்ல திட்டமிட்டுள்ள ஒரு பன்னாட்டு விண்வெளி வந்து நிலையாகும். ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் சமயத்தில் ஒரு வெளியீடு திட்டத்தில் வந்து என்ன சொல்றாங்கன்னா, விண்வெளியில் தன்னாட்சியுடன் செயல்படும் திறனை உருவாக்கவும் உலகம் முழுக்க உள்ள விண்வெளி நிறுவனங்களுக்கு நம்பத்தக்கமான வலுவான மற்றும் விருப்பத்தக்க கூட்டாளியை தொடர வந்து முயற்சிக்கும் என்று தெரிவித்துள்ளது. இது நாசாவுடன் இணைந்து அல்லது இணையலாமல் அவர் செய்யும் என்று உட்குறிப்பு வந்து அடங்கியுள்ளது. முனைவர் பெக்ரின் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அவரோட கருத்துப்படி தற்போது மற்றும் முன்மொழியப்பட்ட ஏராளமான பூமி கண்காணிப்பு திட்டங்களுக்கு பட்ஜெட் வந்து கண்டிப்பாக குறைக்கப்படும். அதுக்கு தான் முக்கியமான என்ன ஸ்டீப்புனா ஸ்டீப்பு மற்றும் ஜெஃப் பெசோஸ் அவரோட கம்பெனி சொல்லலாம். நாசாவின் பட்ஜெட் மொழி கொள்கையை நாடாளுமன்றம் இன்னும் வந்து அங்கீகரிக்கவில்லை. பட்ஜெட் குறைப்புக்கு எதிராக வாக்களிக்க தயாராக இருப்பதால் பல ஒரு குடியரசுக் கட்சியினர் தனிப்பட்ட முறையில் கூறியதாக பிளண்டரி சங்கத்தின் கெசிர் ரேயர் அவரும் தெரிவித்துள்ளனர். ஆனால் அரசியல் மோதலில் இதனால தாங்க இவங்களுக்குள்ள சண்டைனால என்ன ஆச்சுன்னா அதிக வந்து பாதிப்பு. ஏன்னா நாசா அவங்க வந்து பல திட்டங்கள் வந்து பிளான் எல்லாம் பண்ணி
ஒரு முடிவு வந்து வராது போல ஒரு முடிவுக்கு வர முடியாமல் போகும் நிலையில் ஏற்படலாம் என்று DRI வந்து கவலைப்படுகிறார். வெள்ளை மாளிகையின் குறைக்கப்பட்டுள்ள பட்ஜெட் தற்காலிகமாக திட்டமாக அமல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் பின்னர் தான் அதை எளிதில் மாற்றியமைக்க முடியாது. ஏனென்றால் விண்வெளி பயணங்கள் நிறுத்தப்பட்டால் அவற்றை மீண்டும் வந்து தொடங்குவது கடினம் அல்லது சாத்தியம் என்று சொல்லலாம். மறந்துடாம இந்த வீடியோங்க ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியுமா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.